ஹாய் ஓஸ் வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் வைக்கிற வீடியோவில் கொத்தலவாடிங்கிற ஒரு கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கொத்தலவாடி இந்த படத்தை ஸ்ரீராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் அமேசான் ப்ரைமில் தமிழ் டப் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, கொத்தலவாடிங்கிற ஊர் கிராமத்து மக்கள் ஒயிட் கோல்டுங்கிற ஒரு மணலை கடத்தி அதில் வர காசை வச்சு வாழ்ந்துட்டு வராங்க. போலீஸ் இதை போய் தடுக்க போனாலும் போலீஸே அடித்து போட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இந்த மணல் மாஃபியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 25 minutes வருது, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். ஆனால் இந்த படம் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் ஒரு டைம் பாஸ் பண்ணணும், ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்னாக்க தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இந்த படத்தில் போரே அடிக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் கதையிலே ட்ராவல் ஆகும். இந்த படத்தில் பாபர்னாங்கிறவர் கொத்தலவாடியில் ஒரு காயலாங்கடை வச்சுருப்பார். அவர் எப்படி எம்எல்ஏ ஆகுறாரு, இந்த காயலாங்கடை வச்சுருக்கும் போதே மணல் மாஃபியாலாம் பயங்கர இதாக பண்ணியிருந்தவர் எம்எல்ஏ ஆகிட்டாருனாக்கா அவர் எந்த அளவு அந்த மணல் மாஃபியாவை கொண்டு போவார், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் அப்படின்னாக்கா அந்த பாபர்னா தான். கிராமத்து மக்களை ஏமாற்றி மணலை கடத்தி அதில் வர வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு வர்றாரு. திடீர்னு அவருக்கு எம்எல்ஏ பவர்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் அது மணல் மாஃபியாவை வேறு லெவலுக்கு கொண்டு போவார். அப்புறம் இந்த படத்தில் ஹீரோயின் அவங்களோட லவ் பொசிஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோ பாபர்னாவுக்கு கீழே இருப்பார். அவர் தான் பாபர்னா சொல்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பார். கிராமத்து மக்களை ஒன்றுக்கு ஊட்டுறது, என்ன மாதிரி பண்ணணுங்கிறது எல்லாத்தையும் ஹீரோ தான் பண்ணுவார். அவரோட ரோல் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஹீரோயினும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் சாங்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கேட்குற மாதிரி இல்லை, தமிழ் டப்பிங் சாங்ஸ் தான். அதனால் பெரிய ஹிட்டான சாங்ஸ்லாம் இல்லை, ஒரு மைல்டாக போயிட்டுருக்கு. ஒன்றும் ரசிக்கிற மாதிரிலாம் இல்லை சாங்ஸ் எல்லாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2.5 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கரண்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கல. நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வச்சுருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.